ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த தாவரம் வந்து கல்ஃபீனியா என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இது பிளான்ஸ் பாருங்கள், பிரான்ச்சஸ் வந்து நம்ம ட்ரிம் பண்ண ஒரு புஷ்ஷான டைப்பிங்கே பாருங்கள், எவ்வளோ விருந்து அடர்த்தியாக காணப்படுகிறது பாருங்கள். ஃபுல் எல்லோயிஷ். இன்னது பூக்கள் மலர்ந்ததுன்னா ஃபுல் எல்லோயிஷாக தெரியும். பார்க்கறதுக்கு நம்ம குரூப்பாக வைக்கணும். ஒரு பிளான்ஸாக வைக்கும் போது உங்களுக்கு இதை பாருங்கள், இதெல்லாம் பட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் 2-3 நாட்களில் பூக்கள் பூக்கும். இது தினந்தரம் கொட்டாது. பூக்கள் வந்து கொஞ்சம் நிற்கும். பூக்கள் வந்து தாவரத்திலே நிற்கும். அதனால் இது ஒரு டைரக்ட் சன்லைட்டில் வைங்க, நிறைய பூக்கள் வரும். இது வந்து ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இது கல்ஃபீனியா என்று அழைக்கப்படுகின்றன. இது டைரக்ட் சன்லைட்டில் நம்ம ஃப்ளவர் நிறையா வரும். செமி ஷேட் வைக்கும்போது ஃப்ளவரோட எண்ணிக்கை குறையும். நாம் இது எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இந்த நல்ல திக்கான ஸ்டெம் எடுத்து நாம் இதை கட்டிங்ஸ் போட்டு நாம் வளர்க்கணும். வளர்த்தா வித்தின் 1 மந்தில் ரூட் ஃபார்ம் ஆகும். ரூட் ஃபார்ம் ஆகின பிறகு நாம் இது ஒரு தனி தாவரமாக எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி டெவலப் பண்ணது பிளான்ஸ் பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அடர்த்தியான புஷ் டைப்பு ஜூம் பண்ணி பூவை காமிங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு அடர்த்தியான இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் பூ ஃபுல்லாக போர் விரித்தா மாதிரி ஃபுல்லாக இருக்கும். பூ பூக்கும்போது ஒரு 30 செடி 40 செடி ஒரு குரூப்பாக வைங்க. இல்லை பாட்டில் வைக்கும்போது ஒரு 10 பிளான்ஸ் சேர்த்து பாட்டில் வச்சோம்னா பூக்கள் வரும்போது ஃபுல்லாக எல்லோயிஷாக இருக்கும். நம்ம தேவையான ஷேப் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குடை மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அப்போது பார்க்கும்போது ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும். கீழே லீவ்ஸ் மட்டும் க்ரீனாக இருக்கும். அப்போது ஒரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பெரிய பாட்டில் வைங்க, ஒரு 12 இன்ச்சு மேலே 15 இன்ச்சு பாட்டு அந்த மாதிரி பாட்டில் வைக்கும்போது ஒரு 7 பிளான்ஸ் 10 பிளான்ஸ் வச்சோன்னா அப்போது பெரிய நிறைய அடர்த்தியாக இருக்கும். அப்போ பூக்கள் மேலே வரும்போது பார்த்தா இது பாருங்கள், இது எப்படி இருக்குது, அந்த மாதிரி நல்லா அடர்த்தியாக பூக்கள் வரும். அப்போ பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்கும். ஒரு பிளான்ஸ் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது குரோத் ஆக லேட் ஆகும், அது டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ பூக்கள் வரும்போது எல்லோயிஷாக இருக்கும். பட் ஃபுல்லாக அடர்த்தியாக இருந்தால் தான் நமக்கு அழகு நிறையா தெரியும். அப்போ பூக்கள் பார்க்க அழகாக இருக்கும். இது வளர்ப்பது எளிது. டைரக்ட் சன்லைட்டில் வைங்க, நல்லா வளரும். கிரவுண்டில் வைங்க, இன்னும் பூக்கள் நிறையா வரும். பாட்டில் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறத விட டைரக்ட் கிரவுண்டில் வச்சா நிறைய பூக்கள் வரும். நன்றி, வணக்கம். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.